Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் in our video. And இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா, what makes you a expert in programming? எக்ஸ்பர்ட்ல ஈய காணா என்னன்னா என்னோட கீபோர்ட் வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. எக்ஸ்பர்ட்னா என்ன, எப்படி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும், அண்ட் பேசிக்கலாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து புதுசாக ப்ரோக்ராமிங்குள்ளே வரீங்க, அதாவது நீங்கள் புதுசாக வரீங்க, பட் உங்களுக்கு ஐடியாவே இல்லை எக்ஸ்பர்ட்னா என்னன்னு. அண்ட் நீங்கள் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த கோடிங் அண்ணாவோட ஒரு 105 பைத்தன் கோர்ஸ் வீடியோ இருக்குது, இதை பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பர்ட் ஆயிடுவோமா? இல்லை அவங்க ஒரு 20 மணி நேரம் கோர்ஸ் இருக்குது, இந்த பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், லேர்ன் பைத்தான் இன் 6 hours 10 hours அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அதெல்லாம் பார்த்தா எக்ஸ்பர்ட் ஆயிடுவோமா அப்படின்னு நீங்கள் நிறைய இது கேட்பீங்க. ஸோ அப்படி ஆக மாட்டீங்க, உண்மை அதுதான். அப்படிலாம் பார்க்குறதால எக்ஸ்பர்ட் ஆக மாட்டீங்க. அப்போ எப்படி ப்ரோ ஆகும் எக்ஸ்பர்ட் சொல்லுங்கள், நாங்கள் ஆயிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு விஷயமா எஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தட் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்காது, ரைட்? அப்போ என்ன உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கும்? எக்ஸ்பர்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸெல்லாம் எப்படிலாம் சால்வ் பண்ணுறீங்க, அண்ட் சால்வ் பண்ணி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் முன்னேறிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வில் மேக் யூ அ எக்ஸ்பர்ட். அந்த காரணத்தால் தான் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீ ஏற்கனவே எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்றத கேட்பாங்க, உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கேட்பாங்க. அது வேறு, அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? நீங்கள் எத்தனை வருஷம் வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கன்றது, ஸோ அது டிஃப்ரெண்ட். பட் நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, நேற்று நீ பைத்தான் கோர்ஸ் பார்த்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன்னா நேற்று ஒரு நாள், அதுதான் உன்னோட ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஒரு மாதம் முன்னாடி இருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா உன்னோட பைத்தானில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 மந்த்தாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணுவீங்களா, அதாவது நீங்கள் நிறைய நாள் ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க, நிறைய மந்த்ஸுக்கு பண்ணுவீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுவீங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க, ஓகேங்களா? கற்றுக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் தேட் வாட் மேக்ஸ் யூ எக்ஸ்பர்ட், ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்கூல் மாதிரி கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு புக்கு படிச்சுக்குவீங்க, இங்கேருந்து அங்கேருந்து இங்கே முடிஞ்சு, தட் வில் மேக் யூ எக்ஸ்பர்ட். அப்படி கிடையாது, சரிங்களா? எவ்ரிடே ஒரு புது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அண்ட் மேபி அந்த புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் ஒரு புது கான்செப்ட் கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த புது கான்செப்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த ப்ரோக்ராமிங் இதில் இருந்திருக்காது. ஸோ புது கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க, கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க, அண்ட் கற்றுக்கிட்டு புதுசாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்க. அப்படி தான் நடக்கும் ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் கோர்ஸ் பார்க்கும்போது, இல்லை சும்மா ஏதாச்சும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு இதிலே சொல்லி தந்துடுவாங்க, அதாவது ஸ்கூல் மாதிரி நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புக்கு இருக்குது, இது ஃபுல்லாக சொல்லி தந்துடுவோம், இதிலேருந்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு கேள்வி கேட்போம், அந்த மாதிரி நடக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்கன்னா. அந்த காரணத்தால் தான் நான் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஒஸ்ட்னு சொல்லுவேன். பட் அது டாபிக் ஃபார் அனதர் வீடியோ, அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பேசிக்கலி நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் எந்த ஃபீல்ட்லையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு கான்செப்ட் படிச்சிட்டிங்க, அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, அதை நம்ம பண்ணிவிட்டு திரும்பி பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் எவ்ரிடே, நாட் எவ்ரிடே, பட் மேபி ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு புது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு சால்வ் பண்ண முடியாது, அதனால் புது கான்செப்ட் ஏதாச்சும் கற்றுக்கிற மாதிரி நிலைமைகள் வரும், அண்ட் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் அது ஈஸி தான், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் மேக்ஸ் யூ அ எக்ஸ்பர்ட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க, எவ்வளோ நாட்களாக இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ட் எவ்வளோ வருஷங்களாக பண்ணுறீங்க, அண்ட் தேட் மேக்ஸ் யூ எக்ஸ்பர்ட். அண்ட் இதுவும் ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன்னு சொல்லுவேன். பாதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே 1000 ப்ராஜெக்ட் உருவாக்கிடுவேன். ஐ மீன், அப்படி நான் யாரையுமே பார்த்ததில்லை, பட் சொல்கிறேன், லைக் இஃப் யூ கேன் 3 மாதத்தில் 1000 ப்ராஜெக்ட் உருவாக்கி அந்த அளவுக்கு நீ லெஜெண்டாக இருக்குன்னா பண்ண முடியும். நைஸ், சூப்பர். பாதி பேர் 10 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது, ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகும் ஒன்றுமே தெரியாது, சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. படிக்கிறேன்ற பேரில் ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க, எதுக்கு படிக்கிறேன்னே தெரியாமல். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா? ஸோ
இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன், சரிங்களா? பட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படிலாம் என்றைக்குமே நினைக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அண்ட் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டு அதனால தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 4-5 வருஷமாக நான் பைத்தன் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அண்ட் இன்றைக்கும் நான் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் இன்றைக்கும் புது புது கான்செப்ட் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? ஸோ என்றைக்குமே நான் என்னைய எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் எந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவனை எக்ஸ்பர்ட்னு சொல்லவே மாட்டான். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்டுன்ற வார்த்தையை சேஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன கேட்பீங்கன்னா, ப்ரோ அப்போ நான் எக்ஸ்பர்ட்டாக இல்லையான்றதே எனக்கு தெரியலைன்னா நான் எப்படி ப்ரோ ஒரு கம்பெனியில் போய் ஜாப் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வியாக கேட்பீங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணு. நீ ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ண உனக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நான் இப்படி பண்ணி செஞ்சுருவேன். ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவேன், ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படியாச்சும் ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்து ஒரு ஐடியா யோசிச்சு அதை சால்வ் பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீ அதிகமாக ஓன் ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணும்போது நீங்கள் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவீங்க, நிறைய எரர்ஸ் வரும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் உங்களுக்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும்ல, ஓகேடா இந்த மாதிரிலாம் இனிமேல் கிடச்சிச்சுன்னா நம்ம செஞ்சுருவோம், பிரச்சனை இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சோன்னே நீ கம்பெனிக்கு அப்ளை பண்ணிடு, ஓகேவா? இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோ அண்ட் அப்ளை பண்ணிடலாம், வேலை முடிஞ்சு, சரிங்களா? அவ்வளோதாங்க. இட்ஸ் ஸோ சிம்பிள். தேர் இஸ் நத்திங் கால்ட் எக்ஸ்பர்ட். பட் கம்பெனிஸ் வந்து அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்றது சும்மா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. தேர் இஸ் நத்திங் கால்ட் எக்ஸ்பர்ட், சரிங்களா? இது வந்து என்னோட ஒப்பீனியன். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அது என்னன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரோக்ராமிங் ஒழுங்காக கற்றுக்க மாட்டீங்க. சும்மா ஒரு கோர்ஸ் 20 hours கோர்ஸ் பார்த்துட்டு அவ்வளோதானா ப்ரோ அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படி இல்லைப்பா. ப்ரோக்ராமிங் இப்போ எப்படி கற்றுக்கணுன்றது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வழிகள் இருக்கும், சரிங்களா? ஸோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அது என்னன்னா, நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கும்போது சும்மா தேவையில்லாமல் எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க சொல்லுங்கள். லைக் இப்போ பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டு குண்டமாக அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சுக்குவீங்களா? அதுதானே பண்ணுறீங்க. ஏதோ எவனோ சொல்கிறான், பைத்தான் கற்றுக்கோடா ஃப்யூச்சர் இருக்குது, பைத்தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட அவனுக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா அவனுக்கும் வேற எவ்வளோ சொல்லியிருப்பான், சரிங்களா? ஸோ லைக் எதுக்கு கற்றுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அடுத்து நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்ல வரேன், ஓகேவா? அதாவது பைத்தான் வந்து இந்த ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷனில், ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வெப் டெவலப்மெண்ட்டில் பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க பைத்தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், ஓகேங்களா, அதாவது பைத்தான் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஏஐ, மிஷின் லேர்னிங் இந்த பக்கம், இல்லைனா இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெல்லாம் சூஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னா, நீ என்ன டெக்னாலஜியில் போகணுன்னு நினைக்கிற அதை சூஸ் பண்ணு. அதாவது நீ வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறியா, இல்லை வெப் டெவலப்பர் ஆகணும், இதெல்லாம் என்னன்னு சொல்லிக்கிறேன். நிறையவே இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. அதாவது இந்த வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், க்ளவுடு கம்ப்யூட்டிங், அப்புறம் கேம் டெவலப்மெண்ட், அப்புறம் இந்த பக்கம் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ், சரிங்களா? ஸோ நீ எந்த டெவலப்மெண்ட்குள்ளே போகணுன்றதை டிசைட் பண்ணு ஃபஸ்ட்டு, ஓகேவா? ரிசர்ச் பண்ணு, நிறைய வீடியோஸ் எல்லாம் பாரு. மிஷின் லேர்னிங் எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் பண்ணுவீங்க, வெப் டெவலப்மெண்ட் என்ன இருக்கும், அதில் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஆப் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, கேம் டெவலப்மெண்ட், கேம்ஸ் எப்படி உருவாக்குறாங்க, லைட்டாக நீ ரிசர்ச் பண்ணு, ஓகேவா? ரிசர்ச் பண்ணோன்னே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாண்டா இது பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், கேம் டெவலப்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நீ வந்து அப்புறம் யோசிக்கலாம், சரி கேம் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு சர்ச் பண்ணு யூடியூப்பில். அப்படி நீ சர்ச் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்னா, கேம் டெவலப்மெண்ட்டுக்கு C# அல்லது C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி கேம் இன்ஜின் கற்றுக்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாஃப்ட்வேர் கற்றுக்கணும், அப்படின்னா தான் நீ கேம் உருவாக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது C++, ஓகேவா, கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வரும், சரிங்களா? அதை நீ கற்றுக்க ஆரம்பி. அதுக்கு ஏதோ சாஃப்ட்வேர் கற்றுக்க சொல்லியிருப்பாங்களோ அதை கற்றுக்க ஆரம்பி. இப்படி நீங்கள் கற்றுக்கணும்,
சரிங்களா? அதாவது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு கற்றுக்கிறன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஓகேவா? நான் எதுக்கு கற்றுக்கிறேனே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து பைத்தான் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கடைசியில் நான் கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மோசமாக தான் போகும். ஏன்னா பைத்தான் வந்து ஒரு ஸ்லோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வச்சு நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் விளங்கிரும். சரிங்களா? ஸோ எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நிறைய வெப் டெவலப்மெண்ட் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, பேக் எண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்னா அவங்க கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்டெல்லாம் என்ட்ரு பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். டேட்டா பேஸஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன, எப்படி, லைக் உங்களுக்கு எந்த இதுக்குள்ளே போகணும், எதில் எவ்வளோ சேல்ரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில். ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாருமே வந்து உனக்கு வந்து எல்லாமே ரீல்ஸில் வந்துடணும்னு பார்க்குறியா? ரீல்ஸில் ஷார்ட்ஸில் வந்துடணும்னு பார்க்குறியா? ப்ளீஸ் கைஸ், அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா, அதை ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. நான் பர்சனலாக என் லைஃப்பில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு 3-4 இயர்ஸில். ஸோ நான் ரிக்ரெட் பண்ணுறேன் ரொம்பவே. ஓகேவா? ஸோ நான் உங்களோட ஒரு பிரதராக சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு அண்ணனாக சொல்கிறேன், இல்லைனா தம்பியாக கூட சொல்கிறேன். ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமு. உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ இந்த வீடியோ ஃபுல்லாக இவ்வளோ தூரம் கூட பார்த்துருக்க மாட்டேன். நான் பேசுகிறது கூட நீ கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. உன்னோட ஃபோக்கஸ் எப்படி கம்மியாகிடுச்சு தெரியுமா? இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஆயிடுச்சுன்னா 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்து பழகிட்டல. அதனால் நீ ஒரு டாப்பிக்கில் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஃபோக்கஸே பண்ண மாட்டேன். அந்த டாபிக் அப்படியே அமேசிங் எடிட்டிங் ப்ளா 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 அந்த மாதிரி வந்தால் தான் நீ பார்ப்ப, இல்லைனா நீ பார்க்க மாட்டேன். விச் இஸ் ஃபைன். ஐ ஆம் நாட் கோயிங் டு டூ எனி கைண்ட் ஆஃப் எடிட்டிங். ஏன்னா அது பண்ணி உனக்கு டோபமின் ரஷ் எல்லாம் கொடுக்க. சரி, நான் கொஞ்சம் ரொம்ப ஆஃப் டாபிக் போகிறேன். சாரி கைஸ், சாரி. யா, டோன்ட் வேஸ்ட் டைம் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் ரிசர்ச். ஓகேவா? அண்ட் சூஸ் யுவர் ஃபேவரட் டெக்னாலஜி அண்ட் அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோ. சரியா? சூப்பர். அண்ட் இதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? என்னன்னா, ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்னா நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி லைஃப்பில் இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் மறந்து போச்சா, ஐயோ ஓ மை காட் நான் மறந்துட்டேன், நான் ஒரு லூசர், ஐயோ இந்த சம்ம எனக்கு தெரியல, நான் ஒரு லூசர். அப்படி இல்லை. ஓகேவா? தெரியலையா, கூகுளில் சர்ச் பண்ணு. அப்படி தான் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் தெரியாது. நெட்டில் சர்ச் பண்ணுவாங்க, வரும், காப்பி பண்ணுவாங்க, பேஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். காப்பி பேஸ்ட் தான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப லைக் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணுவாங்க. சரிங்களா? அது காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கோடெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இது பண்ணுவாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த எல்லாமே எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குன்றது தெரிஞ்சாதான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம்னா ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? அதுவும் இருக்குது. பட் பேசிக்கலி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இட்ஸ் ஓகே டு ஃபர்கெட் திங்ஸ். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ஃபர்கெட்டிங் சம்திங் இட்ஸ் ஃபைன். ஓகே, இட்ஸ் ஓகே, நார்மல் தான். எல்லாருமே ஃபர்கெட் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ஃபர்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? எஸ். அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து என் சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நான் வந்து பைத்தான் கோர்ஸ் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். 105 வீடியோ அதில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் பைத்தான் வச்சு ஆரம்பிங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பைத்தான் இஸ் ஈஸி. ஓகேவா? ஸோ பைத்தான் வச்சு நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேர் வந்து நான் 3-4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா, ஐயோ 3 நாள் கற்றுக்கணுமா, ஐயோ ஓ மை காட் எப்பட்றா நான் கற்றுக்குவேன், இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், அப்புறம் இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கிட்டாலே போதும். இன்னொன்று கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் C++ கற்றுக்கிட்டேன், இல்லை பைத்தான் கற்றுக்கிட்டேன்னா
இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஈஸி, சேம் கான்செப்ட் தான், லைட்டாக சின்டாக்ஸ் மாறும். சின்டாக்ஸ்னால் என்னென்னா லைக் சிம்பிள்ஸ் எல்லாம் போடுறீங்களா, ஒரு இதில் செமிகோலன் போடுவீங்க, ஒரு இதில் ப்ராக்கெட் போடுவீங்க, ஒரு இதில் போட மாட்டீங்க. அப்புறம் லைட்டாக இஃப்க்கு பதிலாக எலிஃப்னு போடுவீங்க. அண்ட் லைட்டாக சில வார்த்தைகள் மட்டும் மாறும். ஓகேங்களா, எப்படி அந்த கோடை எழுதுறீங்கன்றது லைட்டாக மாறும், பட் மிச்சம் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கும், லைட்டாக மட்டும் மாறும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கைஸ். புது புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெலாம் கற்றுக்கிறது ஈஸி மேட்டர். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அப்போ தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா தாராளமாக கற்றுக்கோங்க. சரிங்களா, தப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஈஸி தான், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் யா, அவ்வளோதான் கைஸ். யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டெக்னாலஜியில் போகணுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா லைக் என் சேனலில் வியூவர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பேருக்கு 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க அம்புட்டு பேருமே கேம் டெவலப்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் கேம் டெவலப்மெண்ட் இப்போலாம் பண்ணுறதில்ல. ஸோ வேறு லைக் இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன், விச் நோபடி இஸ் டிஸ்கஸிங், ரைட்? இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு நிறைய பேர் எவனுமே சொல்கிறதே இல்லை, அதனால தான் பிகினர்ஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பற்றி மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்கள் என்ன மேக் பண்ணலான்னு. அண்ட் யா கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் பை த வே, நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றியும் நான் என் சேனலில் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன், இனிமேல் நிறைய போட போகிறேன். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணாதீங்க கைஸ், விண்டோஸ் இஸ் வேஸ்ட். சரி, ரொம்ப பேசிட்டோம் கைஸ். பாய், ஹேவ் அ நைஸ் டே. நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. பாய்.